Hi viewers, welcome to my channel Abiz Delight. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 பீஸ் தேங்காய், அது கூட 6 to 7 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் உடச்ச கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நல்லா திக்னஸ் கொடுக்கும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு நல்லா அரைச்சி ஒரு விழுது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 2 லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு சாட்டே பண்ணுங்க. நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் அதுவே போதும். ரொம்ப ப்ரௌனாக ஆனால் குருமாவோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குருமாவில் வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி எதுவுமே ரொம்பவும்லாம் வதங்கக்கூடாது. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி சின்னது தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்த வெங்காயத்தை விட கொஞ்சம் சின்ன சைஸாகவே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் விழுது அதை போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் தயிர். இந்த தயிர் போட்டதும் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போது அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 1 கேரட், ஒரு 5 பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ் போடாதீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை வாசனைக்கு கடைசியாக ஆட் பண்ணால் போதும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடிடுங்க. 2 விசில் வரணும். அது 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 விசில் ஸ்டீம் எல்லாம் போயாச்சு. குக்கர் லிட் ஓப்பன் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, குருமா அருமையாக ரெடி ஆகிருக்கு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க.
சூடான இட்லியோட இந்த குருமா ரொம்பவே சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching. See you soon in my next video. Until then, it's bye from Abiz.